Lemon flavors. ஐயோ! Okay. Okay. எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயர் கேண்டலிங்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிங்கப்பூரில் நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதன்படி இதனுடைய அதிகப்படியான விளக்கங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா யூடியூப்பில் போயிட்டு இயர் கேண்டலிங்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதனுடைய விளக்கங்கள் நிறையா கிடைக்கும். இது எப்படி பயன்படுத்தணும், இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இது வந்து பயன்படுத்துங்கிறதுக்காக உங்களுக்காக இது வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ வந்து நம்ம ஆற்றுல குளிப்போம், இல்லை வீட்டில் குளிப்போம், இல்லை நீச்சல் குளத்தில் கூட குளிப்போம். நம்ம குளிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா காதுக்குள்ள தண்ணி போயிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும், சில பேருக்கு வந்து அழுக்குகள் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய வலிகள் அதிகமாக இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம அந்த வலிகளை போக்குறது அப்படிங்கிறதுக்காக இது வந்து நம்ம அந்த இயர் கேண்டலிங்கிற ஒரு இதனால அந்த ஒரு இதனால நம்ம பயன்படுத்தி அதனுடைய அழுக்கு அதெல்லாம் எடுக்க போகிறோம். நம்ம அதனால என்ன பயன்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதனால் என்ன பயன்படுத்தினா உள்ளூர் அழுக்கு எடுக்கிறதுனால நமக்கு எந்த விதமான வலிகளோ எதுவுமே இருக்காது. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து உங்களுக்கு செய்முறை மூலமாக உங்களுக்கு விளக்கம் செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து எப்படின்னாக்கா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற நார்மலாக பிளாஸ்டிக் தட்டு இல்லை அப்படின்னாக்கா நமக்கு ஒரு தின்னான ஏதாவது ஒரு மொத்தமான ஒரு பேப்பரோ இல்லை எதாக இருந்தாலும் நம்ம வந்து இது மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நடுவில் வந்து ஒரு ஓட்டை போடணும், ஹோல் போடணும். இது எதுக்காகனாக்கா இதை வந்து நம்ம இதை உள்ளே போடுறதுனால இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு இது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இது விளக்கம் சொல்ல போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காது நம்ம வந்து இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து நேராக போட முடியாது. ஏன்னாக்கா இதை நம்ம வந்து ஃபயர் பண்ண போகிறோம். ஃபயர் பண்ணும்போது மேலே விழுந்துச்சுனாக்கா இதனால வந்து ஏதாவது விபத்தில் ஏற்படலாம். அதனால என்ன பண்ணுறோம், இது மாதிரி தட்டு ஒன்று எடுத்துட்டு ஓட்டை போட்டுக்கிட்டு நம்ம இதை பயன்படுத்தி வைக்க போகிறோம். எப்படின்னு பாருங்க. இல்லை ஒன்று ரொம்ப சார் ஓகே. இது எதனால் இது வந்து நம்ம வந்து நெருப்பு கொளுத்துறோம் அப்படிங்கிறத சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஏங்க நம்ம வந்து பஞ்ச மூலியமாக எடுக்கலாமா எடுக்கலாம் எல்லாமே இல்லை. இருந்தாலும் எந்த விதமான வலிகளும் இல்லாமல் எந்த விதமான ஆபத்துமே எதுவுமே இல்லாமல் எடுக்கிறதுக்காக இதை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இது வந்து எப்படின்னாக்கா இந்த நம்ம வந்து இந்த நெருப்பு எரியுறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இதனுடைய புகை ஸ்மோக் இது வந்து உள்ளே போயிட்டு என்ன பண்ணால் நம்முடைய காதில் உள்ள அழுக்கு இல்லை தண்ணி எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள போய் ஸ்மோக் ஃபஸ்ட்டு வந்து புகை போயிடும். அதுக்கப்புறம் எப்படின்னாக்கா இந்த புகை வந்து வெளியேற்றதுக்கு மூலியமாக இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா வெளியே ஒரு 10 நிமிடங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே ஸ்மோக் பண்ணி வெளியே எடுத்துரும். எல்லாத்தையுமே ஃபுல்லாக சக் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக வெளியே எடுத்துரும். அதனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து முழுசாக எரியணுங்கிறது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு மட்டுமே தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முடியும் தருவாயில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சகப்பு கலரில் ஒரு கோடு இருக்கும். அது எல்லாருடைய கேண்டிலும் நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சகப்பு கலரில் கோடு இருக்கும். அது வரைக்கும் எரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறது, பயன்படுத்தும் போது ஒரு டம்ளர் தண்ணி எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க. டம்ளர் வச்சுட்டு அதை நம்ம கட் பண்ணி அந்த தண்ணியில் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே அதை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதோட ஃபீல் வந்து யாரும் அவங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறவங்களோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக அது தெரியும். அந்த ஃபீல் அதோடைய உணர்ச்சி வந்து அதோட அழுக்கெல்லாம் அது அப்படியே ஃபுல்லாக கீழே இருந்து அப்படியே அது மேலே இழுத்துட்டு இருக்கும்.
சரி, இப்போது முடிய போது நம்ம வந்து இப்போ இதை எடுக்க போகிறோம். நம்ம இதை எடுத்துட்டோம். இது ஏன் பக்கத்தில் தண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஏன் குப்பை தொட்டில் போடக்கூடாது, எல்லாம் போடக்கூடாதுன்னு கேட்பாங்க. தண்ணி இருந்தாக்க எதுவும் ஃபயர் ஆகாமல் இருக்காது. ஏன்னா குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் கூட அவங்க கால்லையோ கையிலையோ படாமல் இருக்கும். அதுக்காக இது வச்சுருக்கு. இப்போ இதுக்குள்ளே இருக்குது டஸ்ட்டு. இதை வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது, அவங்களுடைய அழுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, அதை வந்து எப்படி உங்களுக்கு காட்டணும் பாருங்கள். இதனுடைய காதில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இதன் மூலிமா நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து இது வந்து பார்க்கலாம். இது ஏன் நான் வந்து சொல்கிறேன்னு கூட நீங்கள் கேட்கலாம். இது ஏன் சொல்கிறேன், நாங்களாம் பார்த்துட்டோம் போகலான்ட்டு. இது வந்து நிறைய பேருக்கு தமிழில் தெரியல அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை பற்றி நிறைய விளக்கங்கள் வேணும் அப்படின்னாக்கா யூடியூப்பில் போயிட்டு இது மாதிரி இயர் கேண்டலிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதோடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி அதை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.